Hey guys, welcome to Karthis World. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மோட்டோ டார்க்கோடைய ஹெல்மெட் ப்ளூடூத் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹெல்மெட் ப்ளூடூத்தை எப்படி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹெல்மெட் ப்ளூடூத்தோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் Throttlerz பிட் ஸ்டாப் ஃப்ரம் கோயம்புத்தூர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹெல்மெட் பர்ச்சேஸ் vlog பார்த்துருந்தோம். அந்த ஹெல்மெட்டில் தான் நம்ம இப்போது இந்த ப்ளூடூத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நிறையா மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இருக்கிறதே தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் இது அவ்வளோ அவசியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் நான் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இருக்க போகுது. இந்த ப்ராடக்டோடைய இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமுடைய சொல்யூஷனாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு பைக் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு கால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு தான் கால்ஸ்லாம் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹெல்மெட் போட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸ், வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஆர் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம காதை ரொம்ப அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்று ஹெல்மெட் இல்லாமல் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போவாங்க, ஆர் ஒன்லி ஹெல்மெட் மட்டும் போட்டு ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். இந்த ஹெல்மெட் ப்ளூடூத் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு ஃபோன் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிவிட்டு எந்தவித ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ரைடில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மோட்டோ டார்க் அப்படின்ற பிராண்டை நான் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, இதை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஸோ இதை யோசிக்காமல் நம்ம வாங்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதோடைய வாரண்ட்டி தான். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேசபிள் 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற எல்லா பேசிக்கான ரிமூவபிள் பேடிங் வச்ச எல்லா ஹெல்மெட்ஸ்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜிங் டைம். நம்ம இதை 2 hours சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை 2 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 to 5 hours. இதோடைய சார்ஜர் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைக்ரோ USB-B டைப். அதை இவங்க பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரிசீவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 to 15 meters கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபோனை ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணியிருந்தாலோ ஆர் பேன் பேக்கெட்டில் வச்சுருந்தாலோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் க்ளீனான ஒரு ஆடியோ நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இது யூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் மொத்தமே 3 பட்டன் தான். சென்டர் பட்டன் பவர் பட்டன், லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது போத் வால்யூம் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட் ப்ளூடூத்தில் ஒரே ஒரு சின்ன குறை, இதில் அவ்வளோவா நம்ம பேஸ் எதிர்பார்க்க முடியாது. மியூசிக் எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இது கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இந்த ப்ளூடூத் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இதோடைய ப்ரைஸ் தான். மோட்டோ டார்க்லேருந்து இவங்க சொல்கிற ப்ரைஸ் 2699 rupees. Throttlerz பிட் ஸ்டாப் அவங்க யூஸ்வலாக செல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600. பட் இப்போது கொஞ்ச நாளாக Throttlerz பிட் ஸ்டாப்லேருந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது. நான் வாங்கின பீரியடில் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ஒன்லி. இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏன்னா 1700 rupees அப்படின்றது எல்லாரும் வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1 year வாரண்ட்டியோடு தர்ற ஒரே பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் மட்டும்தான். ஒரு விஷயம் அதில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். இந்த ப்ளூடூத்தில் நம்ம போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஐஃபோனில் இதோடைய பேட்ரி ஹெல்த் கூட என்னால் செக் பண்ண முடியுது. இந்த வீடியோ நான் பேசினதை வச்சு நிறைய பேர் ஸ்பான்சர்ட் வீடியோ நினச்சிருப்பீங்க. இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, நான் ஓன் மணி போட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் அது. இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பேடிங்ஸை கழட்ட தெரிஞ்சால் மட்டுமே போதும் நம்ம இந்த ஹெல்மெட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. சப்போஸ் பேடிங் கழட்ட தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேடிங்கை கழட்ட கற்றுக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒரு நாலேஜ் தான். நம்ம அப்படியே வாங்கிட்டு இதை யாராவது கழட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளே கற்றுக்கலாம் அந்த பேடிங் கழட்டுறதெல்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்மெட் ப்ளூடூத் பற்றி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. பாய்.